ஒரு குட்டி ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மகேஷ்க்கு கவின் அஞ்சலியோட ரிலேஷன்ஷிப் பற்றி தெரிய வந்து அவருக்கு ஒரு சந்தேகம் வந்து வருது. அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. அஞ்சலி ரொம்ப சோகமாக இருந்ததுனால மகேஷ் அஞ்சலியை வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. அங்கே ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு ஒரு கடைக்கு போக அங்கே அஞ்சலியோட ஃப்ரெண்டு வராங்க. அஞ்சலியை பார்த்ததுமே ரொம்ப ஆர்வமாக அஞ்சலி கிட்ட பேசலான்னு போகிறாங்க. அஞ்சலிக்கு கை கொடுக்கலான்னு போகும்போது இதை பார்த்த மகேஷ் அதை தடுத்து அவரோட கையை பிடிச்சிட்டு நான் தான் அஞ்சலியோட ஹஸ்பண்ட் அப்படின்னு அவரை இன்ட்ரோ கொடுத்துக்கிட்டு அஞ்சலியை வந்து அவருக்காக வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர சொல்லி சொல்கிறாங்க. உடனே அஞ்சலியும் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாங்க. அப்போ மகேஷ் உன் ஃப்ரெண்டுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்கும்னு கேளு, நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு அஞ்சலி எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியாதா, அதே மாதிரி அஞ்சலிக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல சரி நீ போய் வாங்கிட்டு வா அப்படின்னு அஞ்சலியை அனுப்பிடுறாங்க. அப்போது மகேஷ் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஆமாம் அஞ்சலியை பற்றி உனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேட்க தெரியுமே, எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க என்ன சார் ஒன்றா காலேஜில் படிச்சிருக்கோம், இது கூட தெரியாமல் இருக்குமா அப்படின்னு கேட்க ஓஹோ அப்படியா, காலேஜில் அஞ்சலி ரொம்ப சைலண்ட்டா அப்படின்னு கேட்க சைலண்ட்டா எப்படி தெரியுமா வாயாடுவா, அவள் ரவுடி மாதிரி, அவள் எல்லாருக்கும் பட்ட பேர் வைப்பா, அப்படி பேசுவா அப்படின்னு சொன்னதுமே அப்படியா அப்படின்னு கேட்க இப்போ இவ்வளோ சைலண்ட்டாக இருக்காளே அவள் அப்படி இருக்கிற ஆளே கிடையாது அப்படின்னு சொன்னதுமே அப்படியே மகேஷ் பேச்சு கொடுக்குறாரு. சரி என்னென்ன பட்ட பேர் அப்படின்னு கேட்க அப்போது அவங்கவுங்கள கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவள் வந்து ஏதாவது ஒரு பேர் வைப்பான் அப்படின்னு சொல்லி லைனாக அந்த பெட் நேம்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டே வராங்க. அப்போ கடைசியாக கவினோட பெட் நேம் வாத்துன்னு சொன்னதுமே மகேஷ் வந்து பிடிச்சிக்கிறாரு. என்னது வாத்தா அப்படின்னு கேட்க ஆமாம் சார் இப்படி தான் எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சுக்கிட்டே இருப்பாள். ஆமாம் உங்களுக்கு என்ன பெட் நேம் அப்படின்னு கேட்க அதெல்லாம் எங்களோட பர்சனல் அப்படின்னு சொல்கிறாங்க. காலேஜில் ஒரு பையன் இருக்கான், அவன் தான் அஞ்சலிக்கு ரொம்ப க்ளோஸு, அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தா எனக்கே பொறாமையாக இருக்கும், அவ்வளோ க்ளோஸாக இருப்பாள், அவனை தான் வாத்து வாத்துன்னு கூப்பிட்டுட்ருப்பா இவ அப்படின்னு சொன்னதுமே அவ்வளோ க்ளோஸ்னால் என்ன, அப்போது வேறு ஏதாவது இருக்கா, பயப்படாமல் சொல்லு, அவங்களுக்குள்ள வேறு ஏதாவது இருந்துச்சா அப்படின்னு அதை பற்றி கேட்குறாங்க. உடனே என்ன இவர் இப்படி கேட்குறாரு, சார் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அவனும் நல்ல பையன் இவளும் நல்ல பொண்ணு தான், ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க, எங்கே போனாலும் ஒன்றா போவாங்க வருவாங்க அப்படின்னு சொன்னதுமே அப்படியா எங்கெல்லாம் போவாங்க அப்படின்லாம் வந்து கேட்குறாங்க. சார் என்ன சார் அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்போது அஞ்சலி திரும்பி பார்த்துக்கிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே வந்து இருப்பாங்க. அந்த ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வராங்க. வந்ததுமே வந்துட்டு மகேஷ் இன்னும் கொஞ்சம் பேச்சு கொடுத்து உண்மையை அவங்ககிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்றதுக்காக அஞ்சலி கிட்ட வந்து எனக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அஞ்சலியும் வந்து அங்கேருந்து வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்காக வந்துடுவாங்க. திரும்பவும் கவினை பற்றியே கேட்குறாங்க. அப்புறம் சொல்லு என்கிட்ட நீ எந்த விஷயத்தையும் மறைக்க தேவையில்லை, அவங்களுக்குள்ள வேறு என்ன இருக்குது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போது என்ன இது நாம் சொன்னதை ஏதோ இவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, இதுக்கு மேலே நாம் பேசணுன்னா கண்டிப்பாக அஞ்சலிக்கு தான் பிரச்சனை, நாம் இங்கேருந்து கிளம்பிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சார் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது, எனக்கு டைம் ஆகிடுச்சு சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீமை கூட சாப்பிடாமல் அங்கேருந்து போக ஐஸ்கிரீமை விட்டுட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்ல அந்த ஐஸ்கிரீமை கையோடு எடுத்துக்கிட்டு அவரோட அஞ்சலியோட ஃப்ரெண்டு வந்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.